இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செகண்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம ஏற்கனவே BLT ஷாப்ல என்னென்ன பொருட்கள் கிடைக்கும், என்னென்ன பூஜை பொருட்கள்லாம் கிடைக்கும்னு கேட்டிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேக்டரியை பத்தி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஃபேக்டரியில தான் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியும் உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும். நான் நிறைய பொருட்கள் இங்க கிட்ட வாங்கியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா சாமி சிலைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப எனக்கு பின்னாடி இருக்கிறது நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இந்த ஃபேக்டரியோட மேனேஜர் கிட்டயும் நம்ம பேசலாம் வாங்க. இந்த BLT ஷாப்போடைய ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சாமி சிலைகள், அப்புறம் சாமி கோவிலுக்கு தேவையான மணிகள்லாம் இருக்கும். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த துர்கை அம்மன் நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இங்கே வச்சுருப்பாங்க. இதுக்கு பூஜைலாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 அடி சிலை இது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கடைக்குள்ளே போகலாம். பெருமாள் தாயாரோட சேர்ந்த உற்சவமூர்த்தி சிலையை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ளே பார்த்திங்கன்னா வெளியிலேயே இந்த கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய விளக்கு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ரெடி பண்ண சிலைகளை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்படியே எக்கச்சக்கமாக சின்ன சிலை, பெரிய சிலைன்ட்டு நிறைய இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் சிலை வேணும்னாலும் இங்கே கிடைக்கும். ரொம்ப சின்னதுலேருந்து ரொம்ப பெருசு வரைக்கும் இங்கே இருக்கும். உங்களுக்கு நான் ஒவ்வொன்றத்தையும் கிட்ட காமிக்க முடியல. நான் தனியாக ஒரு இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிட்ட காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயும் சிலைகள் இருக்கு இல்லையா. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக இப்போ சாய்பாபாவை பார்க்குறோம். இங்கே நிறைய திங்ஸ் இருக்குது. இந்த கோவிலுக்கு தேவையான கும்பாபிஷேகத்துக்கு தேவையான குடங்கள் எல்லாமே இருக்கும். சாய்பாபா நல்லா பெருசாக அழகாக இருந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர். இவர் ராமரை தன்னுடைய மடியில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ரொம்ப யூனிக்னஸான ஒரு சிலை. இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம கேட்டோம்னா பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வைக்க முடியாது. இதெல்லாம் கோவிலில் வைக்கக்கூடியது. அடுத்தது ராமர், சீதை இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி சிலைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா நாகர் சிலைகள். அடுத்தது மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சிலைகளும் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப பெரிய பெரிய சிலைகள் அப்படின்றதுனால என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியல. இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய சிலைகள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக காமிச்சிருப்பேன். நடராஜர் சிலை, அதுக்கப்புறம் கோவிலுக்கு தேவையான எல்லா விதமான விளக்கு, எல்லா ஐட்டமும் இருக்கும். தூப தீபங்கள்லாம் காட்டுவாங்க இல்லையா, அதில் எல்லா தீபமும் இங்கே இருக்குது. தேவையான எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் திரு ஆபரண பெட்டி இது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோவிலில் உற்சவர் புறப்பட்டு வெளியில் வரும்பொழுது வாகனங்களாக வரக்கூடிய நந்தி இந்த மாதிரி நிறைய இருக்கும். யானை வாகனம், அப்புறம் சிம்ம வாகனம்னு எல்லா வாகனங்களும் இங்கே செஞ்சு கொடுக்குறாங்க. இது மரத்தால் ஆனது. அதுக்கப்புறம் சாமி சிலைகளில் ஐயப்பன், பிள்ளையார்னு எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் கோவிலுடைய கலசங்கள். இது ரொம்ப பெரிய சைஸ், சின்ன சைஸ்னு எல்லா சைஸ்லேயுமே இங்கே கோவில் கோபுரங்கள் இருக்குது. அடுத்து திருவேற்காடு கருமாரியம்மன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்குது. புதுசாக செஞ்சு எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்ச சிலை. அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பிரதோஷத்தில் நந்தி புறப்பாடில் இருக்கக்கூடிய சிவன், பார்வதி. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கல் சிலைகளும் இருக்குது. கல் சிலைகளில் இந்த சிலை ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு அம்பாள் சிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியில் நம்மளுடைய சாமிக்கு வைக்கக்கூடிய கிரீடங்கள், சின்னது பெருசுன்னு எல்லா சைஸ்லேயுமே கிரீடங்கள் இருக்குது.
அதுக்கப்புறம் அம்மன் முகங்கள் வந்து இருக்குது. இது எல்லாமே கோவிலில் வைப்பாங்க இல்லையா, சில பேர் வீட்டில் வைக்கக்கூடிய சின்ன சின்ன சைஸ்லேயும் அந்த அம்மன் முகங்கள்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் பார்க்குறீங்க. இது பித்தளை அயன் பாக்ஸ், ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி வேல் அந்த சைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய வேல், சின்ன வேல்னு கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு கொடுக்கக்கூடிய சைஸில் எல்லா சைஸ்லேயுமே இவங்கக்கிட்ட வேல் இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய வேல்லாமும் இருக்குது. ஆண்டாள் சிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கடையூர் அபிராமி, இந்த மாதிரி எல்லா சிலைகளும் இங்கே கிடைக்கும். திருக்கடையூர் அபிராமி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வச்சுருக்கவங்க வந்து அதை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. நல்ல படிப்பு வரும், அதுக்கப்புறம் நல்ல ஆயிலும் இருக்கும் அப்படின்றதுனால திருக்கடையூர் அபிராமி சிலையும் வாங்கி வைப்பாங்க. அதுவும் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நவகிரக சிலைகள், அடுத்தது இதெல்லாமும் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 9 நவகிரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உற்சவமூர்த்தி மாதிரி செஞ்சுருக்கிறது. அப்புறம் இது வந்து கலசம், பித்தளையிலேயே வந்து செம்பும் அதுக்கு மேலே தேங்காய் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கலசம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கநாதர், அம்பாள் சிலைகள் எல்லாமே நிறைய இருக்குது. கிருஷ்ணர் சிலை வந்து பார்த்திங்கன்னா குழந்தை கிருஷ்ணனாக இருக்கிற மாதிரி ஒரு சிலை. அப்புறம் இது வந்து பெருமாளுடைய சிலை. பெருமாள் வந்து ரொம்ப அழகாக தத்ரூபமாக திருப்பதி பெருமாள் இருக்கிற மாதிரி ஒரு சிலை. நிறைய ஆபரணங்கள்லாம் போட்ட மாதிரி, நல்லா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்க மாதிரி இருக்கும் இவங்களோட சிலைகளில். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா செண்பக மாலை. இது வந்து அம்பாளுக்கு செலுத்துறது. நம்ம வந்து அம்பாளுக்கு போட்டு வைக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்கு கூட இதை போட்டு யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். வாகனங்களில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கருட வாகனம். அடுத்தது வந்து சுவாமி ஐயப்பன் இருக்கார். அடுத்தது வந்து ஷீரடி சாய்பாபா. இதெல்லாம் புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வச்சாங்க, ரெடி பண்ணி அந்த சிலைகள். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மீனாட்சி அம்மன் சிலை. அதுக்கு பின்னாடி பாருங்கள் நிறைய சிலைங்க இருக்குது. இதில் பைரவர் சிலை, அப்புறம் பிள்ளையார் சிலை. பிள்ளையாரில் வந்து பஞ்சமுக பிள்ளையார், ஆஞ்சநேயரில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் எல்லாம் இருக்கும். இங்கே லிங்கத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம கங்கை தீர்த்தம் வரா மாதிரி ஒரு லிங்கம் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக இருக்கும். நம்ம என்ன கேட்டாலுமே உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி மகமுருன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீசக்கரங்களும் இருக்குது. வேல் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. பாருங்கள், பைரவர் சிலை, ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய பைரவர்லேருந்து சாந்தமாக இருக்கக்கூடிய பைரவர் சிலை வரைக்கும் எல்லா சிலைகளும் இங்கே இருக்குது. அதே மாதிரி முருகர் சிலையெல்லாம் நிறைய இருக்கும். கல் பிள்ளையார், அதுக்கப்புறம் கல்லால் ஆன சில சாமி சிலைகளும் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். கல் சிலைகள் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. கீழே பாருங்கள் நிறைய கல் சிலைகளும் இருக்குது. இவங்களுடைய கடைகள்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பிரான்ச் மொத்தம் இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபேக்ட்ரி. ஸோ இங்கே வந்து கல் சிலைகள் வந்து பெரிய அளவு, சின்ன அளவுன்னு இருக்குது. இந்த கல் சிலையில் வந்து எல்லா விதமான கல் சிலையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுனா ஒரு 10 நாள் முன்னாடி கொடுத்தீங்கன்னா போதும், இல்லைன்னா 15 நாள் முன்னாடி சொன்னிங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு ஆர்டர் வந்து நீங்கள் ஃபோனில் பண்ணி கூட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோவிலுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி நாகர் சிலையெல்லாம் கூட வைக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி உள்ளே அவங்க செய்கிற இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளே நான் போகல, அங்கே வந்து ரொம்ப தூசாக இருக்குன்றதுனால என்னால் போக முடியல. நான் கொஞ்சம் மட்டும் முன்னாடி இருந்து எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இங்கே வந்து சிலைகள் செய்கிற இடம். இப்போ நம்ம ஷாப்போடைய மேனேஜர் கிட்ட பேசலாம், வாங்க. வணக்கம்ண்ணா. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேக்டரியில நிறைய பொருட்கள்லாம் இப்ப பார்த்தோம். எங்களுடைய வியூவர்ஸ்க்காக நீங்க வந்து பாக்குறதுக்கு அலோ பண்ணிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வந்து இங்க நிறைய சிலைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்க சொந்தமா பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்களே ஒன் மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பஞ்சலோகம், பித்தளை, செம்பு, ஒயிட் மெட்டலு, அதுக்கப்புறம் வந்து கவர்ச்சாம வேலை பண்றோம், எல்லா வேலையும் நான் பண்றோம். அது இல்லாம வந்து ஆர்டர் டேக் ஓவர் பண்றோம். இங்க இருக்க சிலைகள், முக்கால் சிலைகள் ஆர்டர்ல வருது. இது வந்து ஆர்டர் சொன்னீங்க இல்லையா, உங்ககிட்ட நாங்க இப்ப ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இப்ப ஃபாரின் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் உங்களுக்கு கொடுக்கணும்? ஒரு 10 days 15 days. நேரடியா வரவங்களுக்கு மட்டும் சப்ளை பண்றீங்க? ஆன்லைன்லயே பண்ணிட்டு இருக்கீங்க. பண்றோம் லாஜிஸ்டிக், அது மூலமா பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். மொத்தம் நம்ம இடத்துல வந்து 5 பிரான்ச் இருக்கு. இதுல வந்து ஃபேக்டரி, நம்ம மெயின் ஃபேக்டரி. ஆனா உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு நாளா இங்க என்ன ஸ்பெஷல்னா? இங்க ஸ்பெஷல் வந்து சிலைகள் தான், பஞ்சலோக சிலைகள்,
இதுல வந்து மாவுக்கல் அதுக்கப்புறம் வந்து கருங்கல் அப்படி 2 விதமா எல்லாமே. ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ். இந்த பிஎல்டி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொருட்களும் இருக்குது. வாஸ்து பொருட்கள், அதுக்கப்புறம் மகமூறு, அதுக்கப்புறம் வந்து சாலிகிராம கற்கள், அப்புறம் கோமதி சக்கரம், இது எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. இந்த பொருட்களில் வந்து நான் கோமதி சக்கரம்லாம் வந்து இவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். சாலிகிராம கல், கோமதி சக்கரம் பற்றியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பட்ஜெட் குடும்பத்துலேயும் போட்டிருக்கேன். நான் அதோடைய லிங்க்கையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட ஆட் பண்ணுறேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம். யார் வந்து சாலிகிராமம் வச்சு வீட்டில் பூஜை பண்ணணும், யார் வச்சு பூஜை பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாமும் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கோமதி சக்கரம் எப்படி பூஜை பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.